சென்னை வேப்பேரியில் உள்ள பெண்டிங் மேல்நிலைப் பள்ளியில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தலைமை ஆசிரியர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பெற்றோர்கள் அளித்த பேட்டியை தற்போது காணலாம். சார், இது பென்டிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது வெப்பேரியில இருக்கு சார். இது 180 வருடமா மிஷனரிமார்களால தொடங்கப்பட்ட ஸ்கூல். இந்த ஸ்கூலோட பர்பஸ், எஜுகேஷனோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏழை மாணவிகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, பெண்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் வலியுறுத்துவதற்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் தொடங்கப்பட்ட ஒரு பள்ளி இது. சரிங்களா? இந்த பள்ளியில ஹெட்மிஸ்ட்ரஸ் மரியன் உஷாராணி என்பவர்கள் தகுதியே இல்லாம, தகுதி இல்லாத, தகுதியின் பிஜி கிடையாது. அவங்க ஒரு பிடி ஸ்டாஃப் ஹெட்மிஸ்ட்ரஸா இந்த ஸ்கூல்ல 10 வருஷமா ஆட்சி செஞ்சு பிள்ளைகளை எல்லாரையும், இந்த ஸ்கூல்ல 3 செக்ஷன் சார். எப்படி 3 மீடியம்ஸ், என்னென்ன மீடியம்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், தெலுங்கு மீடியம். 3 தமிழ் மீடியம், ஒரு தெலுங்கு மீடியம், ஒரு ஆங்கில மீடியம் இருந்துச்சு. சரிங்களா? இதுல 3 தமிழ் மீடியத்துல ஒரு கிளாஸ்லயும் கிட்டத்தட்ட 50-60 பிள்ளைகள் படிப்பாங்க. அப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 3 செக்ஷனுக்கு 180ல இருந்து 200 பிள்ளைகள் தமிழ் மீடியமும், பி செக்ஷன்ல 50 பிள்ளைகள் தெலுங்கு மீடியமும், 60 பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியத்திலையும் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த பள்ளியை இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆசிரியர்களை, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கல்வியின் மூலமாய் வருவாய் ஈட்டுவதற்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து முழுக்க பிளான் பண்ணதுனால என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும். ஸ்ட்ரென்த்தை எப்படி குறைக்கிறது? டீச்சர்ஸ் எல்லாம் வெளியேற்றணும்னு சொல்லி பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமா, தெலுங்கு மீடியம் இருக்க பிள்ளைங்க கிட்ட என்ன சொல்லிருக்காங்க, உங்களுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்கூல்ல, இதனால தெலுங்கு மீடியத்துல. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு கட்டணம் வசூலிப்பாங்க? இப்போ எவ்வளவு சதவீதம் கூடுதலாக வசூலிக்கிறதா பெற்றோர் தரப்புல இருந்து குற்றம் சுமத்தப்படுது? வேப்பூரில் இருக்கக்கூடிய அந்த பெண்டிங் மேல்நிலை பள்ளி, இந்த பள்ளியை பொறுத்தவரையில அது அரசு உதவி பெறும் பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. மிக மிக சொற்ப கட்டணம் மட்டும்தான், கிட்டத்தட்ட இலவச கல்வி போலதான் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இதே பள்ளியில் செல்ஃப் பைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலும் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. ஆனால் சமீபத்திய ஆண்டுகளாக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் இலவச கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முழுக்க கட்டண கல்வி கொடுத்து வரக்கூடிய அந்த மாணவர்களை மட்டுமே ஆதரிப்பதாகவும், இலவச கல்வி கேட்டு வரக்கூடியவர்கள் மாணவர் சேர்க்கை அதிக அளவில் நடத்தாமல் திருப்பி அனுப்புவதாகவும் பெற்றோர்கள் சார்பில் புகார் சொல்லப்படுகிறது. இது மிகவும் ஒரு பாரம்பரியமான பள்ளி, ஆங்கிலேயர்கள் காலத்தில் தொடங்கப்பட்ட பள்ளி. இந்த சுற்று வட்டார பகுதியில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மாணவர்கள் இதில் படித்து பயன்பெற்றிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய பள்ளியில் இலவச கல்விக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தலைமை ஆசிரியர் தொடர்ந்து மாணவர்களையும் ஆசிரியர்களையும் மன உளைச்சல் ஏற்படுத்துகிறார் என்றும் பெற்றோர்கள் பேட்டியிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அந்த மாணவர்களுக்கு இலவச கல்வி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.